உதகை கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் உள்ளதா என சோதனை செய்யப்படுகிறது. உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோர் இ பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. நீலகிரிக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா வழியாக செல்லும் 13 வழித்தடங்களிலும் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்திற்கும் இ பாஸை அதிகாரிகள் சரிபார்த்த பிறகே உதகைக்கு செல்ல அனுமதித்து வருகின்றனர். கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் வழியாக உதகை செல்லும் சாலையில் கள்ளார் தூரிப்பாலம் அருகே உள்ள சோதனை சாவடியில் காலை முதல் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மலைப்பாதையில் வாகன நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு உதகைக்கு 42 கிலோமீட்டர் முன்னதாக உள்ள கள்ளார் சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை நடத்தப்படுகிறது. இ பாஸ் இல்லாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு சோதனை சாவடியிலேயே இ பாஸ் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று கேரளா எல்லையை ஒட்டியுள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. பக்கத்தில் மசனாகுடிக்கு வரலான்ட்டு வந்தோம். இ பாஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எடுத்தோம். ஈஸியாக இருக்கலாம். அப்ளை பண்ண சொன்னாங்க. உடனே அப்ளை பண்ணோம். உடனே வந்துட்டு ஒரே நிமிஷம். மொபைலில் அந்த மாதிரி வரல. லிங்க் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அந்த கேப்சிட்டாக ஓப்பன் ஆகலை. அப்புறம் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி நாங்கள் இது டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணோம். அது கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. சிஸ்டம் நல்லாயிருக்கு. மெயின்டைன் பண்ணணும். கர்நாடக மாநில எல்லைப்பகுதியில் உள்ள கக்கநல்லா சோதனை சாவடியில் நெட்வொர்க் பிரச்சினை காரணமாக மசினகுடி வன சோதனை சாவடியில் கர்நாடக மாநில சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு இ பாஸ் சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லார் சோதனை சாவடியில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் இ பாஸ் நடைமுறைக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் இ பாஸ் சோதனை செய்யப்படுகிறது. இன்று மட்டும் 3792 வாகனங்களில் வருவதற்கு 28,168 பயணிகள் விண்ணப்பித்துள்ளனர். இ பாஸ் எடுப்பது எளிதாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இ பாஸ் வாங்குறப்ப ஒரு த்ரில்லா இருந்துச்சு. கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இருந்தோம். நேற்று காலையில் தான் 6 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் இ பாஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் பாட்டுக்கு வரப்ப அவங்க பாட்டு செக் பண்ணிட்டு உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. காரோட டீட்டெயில் கொடுத்தோம். உடனே ஜென்ரேட் ஆகிட்டு நாங்கள் வீட்டில் தான் போனோம். வெளியே சென்டர்லாம் போகல. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உள்ளே வரத்துக்கு ஒரு ப்ராப்ளமும் தெரியலையே. அவங்க காட்டணும்னு அலா பண்ணாங்க. கூட்ட நெரிசல் இல்லை. பீஸ்ஃபுல்லாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நடைமுறை தேவை தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்ட நெரிசலை கம்மி பண்ணுறதுக்காக சொல்ல வரோம். அதே நேரம் இ பாஸ் நடைமுறையால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். காலையில இருந்து நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வாகனம் வரும். இப்ப 10 வண்டி கூட வரமாட்டேங்குது. போனியாகவே 1 மணி ஆகுது. நாங்க ஒண்ணுமே செய்ய முடியல. பைனான்ஸ் வாங்கி தான் ஓட்டிட்டு இருக்கோம். அந்த பைனான்ஸ் கட்ட முடியல. எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. சீசன்ல கட்டுறோம். சீசனை நம்பிதான் நாங்கெல்லாம் இருந்தோம். சீசன்ல ஒண்ணுமே இல்லை. நாங்க எங்க போறதுன்னே தெரியல. தயவு செய்து இந்த இ பாஸ் ரத்து பண்ண சொல்லுங்க. இந்த இ பாஸ் போடுறது ரொம்ப பொழப்பு பாதிக்குது. அதை ரத்து பண்ணணும். நீங்க எங்களுக்கு அதை ரத்து பண்ணாதான் எங்களுக்கு பொழப்பு இருக்கு. இல்லாட்டா பொழப்பே இல்லை. சுத்தமாவே இந்த மே மாசம் ஃபுல்லாவே இல்லை. அதை ரத்து பண்ணுங்க தயவு செய்து. கொடைக்கானலுக்கு வருகை தருபவர்கள் இ பாஸ் பெறுவது தொடர்பான சந்தேகங்களை கேட்க தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் epass.tnega.org என்ற இணைய முகவரியில் விவரங்களை பதிவேற்றம் செய்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற தொலைபேசி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன.